சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சிந்தாமணி கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கடுத்ததாக சிந்தாமணியும் அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, நீங்கள் புத்திசாலியை விட அதிக புத்திசாலியாக இருக்கீங்க. ஏன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு கூடிய சீக்கிரமாக அந்த வீடு உங்களுடைய பேருக்கு மாறப்போகுது. அந்த ரோகிணியும் நீங்கள் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த விஜயாவையும் ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பின் என்ன, எதுக்கு எடுத்தாலையும் நான் அவளை மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாஸ்டர்னு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதி முதல்ல அந்த விஜயக்கிட்ட இருக்கா. ரோகிணி ஒரு குடும்பத்தவே ஏமாத்திருக்கா. அவள் பணக்காரின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆடாத ஆட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் இப்போ அவளோட நிலைமை என் கால கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ரோகிணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மனோஜை கடன் வாங்க சொல்லி இப்போ அந்த வீட்டோட டாக்குமெண்ட் என் கையில் இருக்கு. கூடிய சீக்கிரமாக அந்த வீட்டுக்கு நான் ஓனராக போகிறேன். அதுக்கும் சில ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிறது எல்லாமே அப்படியே நடக்கணுங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிறவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சின்னமணி இருந்துட்டு அப்படின்னா அந்த ஃபைனான்சர் இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா, கூடிய சீக்கிரமாக அந்த வீட்டை இவங்களுடைய பேருக்கு மாற்ற போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரொம்பவே ஷாக். சொன்னது எல்லாத்தையும் கேட்டு ரோகிணி பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட பிரம்ம முடிச்சு